அடேங்கப்பா, இப்ப நம்ம பார்க்க போற இந்த 5 ஃபேக்டர் தான் வந்து மார்ச் 9ஆம் தேதி ஐசிசி சாம்பியன்ஷிப் ட்ரோஃபியோட ஃபைனல்ல இந்தியாவும் நியூசிலாந்தும் மோத போதுல, அதுல யார் வின் பண்ண போறா அப்படிங்கறத தீர்மானிக்க போதுங்க. அந்த 5 ஃபேக்டர் என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா வந்து தன்னோட 3வது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வந்து வின் பண்ணிடலான்ட்டு பயங்கர முனைப்பு காமிச்சிட்டு இருக்கு. நியூசிலாந்து வந்து இதை விட மும்முரமா, ஏன்னா கடைசி 2000ல தான் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து வின் பண்ணுச்சு. இந்தியா கூட 2013ல தோனி தலைமையில வின் பண்ணாங்க. அவங்களும் கடுமையா போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. சரி, அப்படி என்ன அந்த 5 ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னா துபாயில தாங்க. இது வந்து ஸ்பின்னருக்கு தான் ஆல்மோஸ்ட் வந்து இது சாதகமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாருமே துபாயில தொடர்ந்து 4 மேட்ச் வந்து இந்தியாவுக்கு நடத்தப்பட்டதுனால இது வந்து இந்தியாவுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இத கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லங்க, துபாயிலே மேட்ச் நடந்தாலுமே வந்து நாங்க பிராக்டிஸ் பண்றது என்னமோ தனியா உணர் பிச்சுல தான், அதனால அந்த பிச்சுக்கு இந்த பிச்சுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து கௌதம் கம்பீர் வந்து மறுத்திருக்காரு. துபாய் பிச்சுல இப்போ வர ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன அப்படின்னா, லாஸ்ட் செமிஃபைனல் நடந்ததுல இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்ததுல அதுல அடிக்கப்பட்ட 264 தாங்க. ஆனா பாகிஸ்தான் நடந்தது கிட்டத்தட்ட 362 வரை வந்து எடுத்திருக்காங்க. அப்படி ஸ்பின்னருக்கு கை கொடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா, இந்தியா விசஸ் நியூசிலாந்து ஆடும்போது வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்லேயே திணறாங்க. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 to 15 ஓவர் துபாய் பிச்சில் வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். அடுத்து பால் வந்து கொஞ்சம் பழசாக ஆக ஸ்பின்னருக்கு இதை விட பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். அதனால தான் வந்து இந்தியா வந்து அத்தனை ஸ்பின்னர்ஸை எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வருண் சக்கரவர்த்தி ஸ்பின் தாங்க. அவரோட ஸ்பின் இப்ப அதிகமா வந்து எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, லாஸ்ட் மேட்ச்ல வந்து நியூசிலாந்து கூட விளையாடும் போது இதே டோர்னமெண்ட்ல வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட் எடுத்தாருங்க. அதனாலேயே வந்து நியூசிலாந்து வந்து கதி கலங்கி போயிட்டாங்க. கடைசியா இந்தியா விளையாண்ட 2 மேட்ச்லயுமே வருண் சக்கரவர்த்தி அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஒன்னு நியூசிலாந்து கூட 5 விக்கெட், செகண்ட் ஆஸ்திரேலியா கூட வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. அதுல ஒரு விக்கெட் வந்து டிராவிஸ் ஹெட் விக்கெட் வந்து முடிஞ்சா எடுத்து பாருங்க, சவால் விடுங்க, அவர் தான் வந்து பயங்கரமா அடிச்சு நொறுக்க போறான்னு நினைச்சிட்டு இருக்கல. வருண் சக்கரவர்த்தி அந்த முக்கியமான விக்கெட் எடுத்ததுல இருந்து அவர் ஸ்பின் வந்து அதிகமா பேசப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால கண்டிப்பா நியூசிலாந்துக்கு எதிராக வருண் சக்கரவர்த்தி ஒரு அபாரமா விளையாடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொன்னாலுமே, இப்ப நியூசிலாந்து சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வருண் சக்கரவர்த்தி பால்லாம் நாங்க வந்து கணிச்சு வச்சுட்டோம், அது உங்களுக்கு எப்படி விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்க அதுக்கேற்றாப்புல ட்ரெயின் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் விட்டு கொடுக்காம தான் பேசுறாங்க. இருந்தாலுமே வந்து நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி ஒரு 33 வயசுல வந்து இந்த அளவுக்கு வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்ட்டு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவர் அதிக விக்கெட் எடுக்காட்டாலும் 1-2 மெயினான விக்கெட் கேன் வில்லியம்ஸ், ரச்சின் ரவீந்திரா இவங்க விக்கெட்டை கலட்டிட்டாலே இது வந்து இந்தியாவுக்கு பெரிய சாதகமா தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி வருண் சக்கரவர்த்திய ஸ்பின் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அடுத்த ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இது வந்து நியூசிலாந்துக்கு சப்போர்ட்டான ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேற யாரும் இல்ல, ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்ஸ் இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து லாஸ்ட் செமிஃபைனல் அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க. 2 பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட பார்ட்னர்ஷிப்ல 164 ரன் வந்து எடுத்திருக்காங்க. மொத்த டோட்டல்ல பாதி ரன் இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல இருந்து வந்ததுனால கண்டிப்பா இவங்க பார்ட்னர்ஷிப்பை இந்தியா பவுலர்ஸ் வந்து உடைக்க தான் பார்ப்பாங்க. ஒருவேளை தப்பி தவிர இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க நின்னுட்டாலும் வந்து இந்தியன் டீமுக்கு ரொம்ப கஷ்டம் தாங்க சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காங்க. ரச்சின் ரவீந்திராவை இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் கூடயும் செஞ்சுரி போட்டிருக்காரு. இந்த டோர்னமெண்ட்லயே வந்து மொத்தம் 2 செஞ்சுரி வந்து ரச்சின் ரவீந்திரா போட்டிருக்கனால ரச்சின் ரவீந்திராவும் கேன் வில்லியம்ஸும் விக்கெட்டை தூக்குறது தான் வந்து இந்தியாவோட முழு பிளானா இருக்கும். அடுத்த ஃபேக்டர் வந்து இந்தியாவுக்கு சாதகமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 2 டீமோட டவுன் ஆர்டர் பேட்ஸ்மேன். இந்தியாவோட ஸ்குவாட்ல மொத்தம் 11 பேர்ல கிட்டத்தட்ட 8 பேர் வந்து நல்ல பேட்டிங் ஆடக்கூடியவங்க. ஆனா நியூசிலாந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கைவிட்டு என்ற அளவுக்கு தான் வந்து பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்ஸ், இது இல்லாம வந்து டேரல் மிச்சல், கிளான் பிலிப்ஸ் இவங்க தான் இருக்காங்க. இவங்களும் வந்து ஆரம்பத்திலே வந்து அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நியூசிலாந்து திணறுங்க. ஆனா இந்தியாவுக்கு அப்படி கிடையாது. நம்ம குல்தீப் யாதவ், சமி, வருண் சக்கரவர்த்தி இவங்க 3 பேரை தவிர மீதி இருக்க 8 பேர் வந்து சரியான பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்ரவுண்டரும் கூட. அதனால வந்து டவுன் ஆர்டர் பேட்ஸ்மேன் நியூசிலாந்துக்கு வந்து பயங்கர மைனஸ் தான் நம்ம சொல்லலாம். அடுத்த ஃபேக்டர் வந்து மேட் ஹென்றி அண்ட் ரோஹித் சர்மா. மேட் ஹென்றி வந்து இந்த மேட்ச்ல விளையாடுவாரோ விளையாட மாட்டாரோ அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டா தான் இருக்கு. இருந்தாலும் விளையாண்டாங்க அப்படின்னம்னா இந்தியாவுக்கு வந்து அது கொஞ்சம் பாதகமா தான் அமையும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு டோர்னமெண்ட்ல மேட் ஹென்றி மொத்தம் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுல 5 விக்கெட் வந்து இந்தியா கூட மட்டும் எடுத்திருக்காருங்க. அதனால ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 10 to 5 ஓவர்ல ஃபாஸ்ட் பவுலர் வந்து கலக்குவாங்க நியூசிலாந்து. அதுல மேட் ஹென்ரியோட பங்கு வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல வந்து சுப்மன் கில், விராட் கோலி இவங்களோட மெயினான விக்கெட்டை வந்து தூக்குனதே மேட் ஹென்றி தாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா லாஸ்ட் இங்கிலாந்து சீரீஸ்க்கு அப்புறம் 119 அடிச்சார்ல, அதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட்ல அந்த அளவுக்கு வந்து அவர் பேட்டிங் வந்து எடுப்படல நம்ம சொல்லலாம். ஏன்னா 41, 20, 15, 28 இப்படிதான் எடுத்திருக்காரு. ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட போடல. அதனால இந்தியன் சீனியர் பிளேயர்ஸ் என்ன சொல்றாங்க, ரோஹித் சர்மா இவ்வளவு மேட்ச்ல ஆடல, ஆனா கண்டிப்பா ஃபைனல்ல ஆடி கொடுத்து இந்தியாவுக்கு மாபெரும்
அவர் வெற்றி வாங்கி தருவாரு. ஏன்னா ஒன்ஸ் அவர் ஃபார்ம்ல வந்துட்டாரு அப்படின்னம்னா யாராலே அவரை தடுக்க முடியாது. ஏன்னா இப்போ வர நடந்த மேட்ச்ல வர வந்து நல்லா ஸ்டார்ட் பண்றாரு, ஆனா ஏர்லியாவே அவுட் ஆயிட்டு வெளியே போயிடுறாரு. ஒருவேளை லாங்கா நின்னுட்டாரு அப்படின்னம்னா கண்டிப்பா ரோஹித் சர்மா இந்தியா வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதையும் வந்து நம்ம ஒரு இந்தியன் ஃபேனா எதிர்பார்த்துக்கிட்டு தாங்க இருப்போம். இதற்கு தவிர இந்தியன் சைடு வந்து விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ஹார்திக் பாண்டியா, KL ராகுல் இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க திடீர்னு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவும் இந்தியாவுக்கு ஒரு சாதகமா தாங்க அமையும். இதை தவிர இந்தியாவுக்கு வேற என்ன சாதகமான ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்தியா வின் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் சம்பந்தமான நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஒன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.